சீமான் அவர்கள் ஒரு சிறந்த தலைவராக தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் தான். இன்னொரு விஷயம் நான் சொல்லப்போனா, என்ன நிறைய பேர் கேட்டாங்க, அரசு டிவி சார்பா வந்து விருது கொடுத்தா யாருக்காக கொடுப்பீங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அரசு டிவி சார்பான விருது கொடுத்தா சீமான் அவர்கள் தான் கொடுப்பேன். என்னென்ன விருது சார் கொடுப்பீங்க? ஆமா, அவருக்கு நிறைய விருது கொடுக்கலாம். புரட்சியாளர் என்ற விருது கொடுக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அநியாயத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் ஒருத்தர் தாங்க. அது எந்த சார்ந்தவர்களாக இருக்கட்டும், விவசாயிகள் இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், எதுக்காக ஆடு மாடுகளுக்கு இயற்கை வளங்களுக்கு எல்லாத்துக்குமே குரல் கொடுத்தது கொண்டு எல்லாத்துக்காக போராடி கொண்டிருக்க ஒரே தலைவன் சீமான் தான். ஆகையால் புரட்சியாளர் என்றால் அவருக்கு தான் கொடுக்கலாம். அதே போல இன்னொரு விருது கொடுக்கலாம். என்ன விருது? கல்வியாளர் விருது. ஏன்னா அவருடைய பேச்சை நீங்க கேளுங்கள். ஒரு இளைஞர்களும் ஒரு மாணவர்களும் இந்த அரசியல் தெரிஞ்சவர் அத்தனை பேருமே அவருடைய பேச்சை கேட்டால் நீங்களும் வந்து அவர் எந்த அளவிற்கு பேசுகிறார், ஒரு சப்ஜெக்டை பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு வரலாற்றை பேசுவார், யாருக்குமே தெரியாது, எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியாது அந்த வரலாற்றை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க செய்திகளை பேசக்கூடிய ஒரே தலைவர் சீமான். சோ அவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த கல்வியாளர் தரலாம், சிறந்த புரட்சியாளர் தரலாம். அப்புறம் இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா, சிறந்தது புரட்சியாளர் சொல்லிட்டோம், கல்வியாளர் சொல்லிட்டோம், சிறந்த தலைவர் என்ற பட்டத்தையும் கொடுக்கலாம். தமிழகத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்துணை, நான் தொடர்ந்து அதே தான் நான் சொல்றேன், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நாட்டில் மது இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் மது இருக்கக்கூடாது. இந்த மதுவால் வந்து இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயமும் அழிந்து கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். விவசாய நலன் கருதி பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறார். சிறுபான்மை மக்கள் கூட சொல்லாதீங்க, கிறிஸ்துவ மக்கள், முஸ்லீம் மக்கள், அவர்கள் ஏன் சிறுபான்மையினர் சொல்றீர்கள் அப்படின்றது கூட ஒரு எல்லாத்தையுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார், ஒரு புரட்சியை கொண்டு வருகிறார். ஆடு மாடுகளுக்காக மாநாடு நடத்துகிறார், மரங்களுக்காக மாநாடு நடத்துகிறார், இயற்கை வளங்கள மலைகளுக்காக மாநாடு நடத்துகிறார். ஏன்னா அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா அதனால் வந்து தமிழகத்தில் எந்த அளவிற்கு நலன் பெறும், இந்த தமிழகம் எந்த அளவுக்கு வளம் பெறும் என்பதனை அவர் ஒவ்வொரு செய்தியாக தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வருகிறார். ஆகையால் சீமான் போன்றவர்கள் ஒரு தமிழகத்தின் முதலமைச்சரானால் தமிழகம் உண்மையாகவே இத்தனை ஆண்டு காலம் இருந்ததை விட சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும், ஒரு சிறந்த தலைவரை கொண்ட ஒரு தமிழகமாக இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. நீங்களே வாக்கு கேட்டு கொடுத்துற மாதிரி இருக்கு. ஆமா, நான் நிச்சயமாக வந்து சீமான் அவர்களுக்கே ஓட்டு போடுங்கன்னே சொல்லுவேன். இதுல வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக, நல்ல மனிதர்களுக்காக நாம ஓட்டு கேட்கறதுல வந்து எந்த தவறும் இல்லை.